இப்போ அடுத்ததான் ஆல்கீன் பார்க்கலாம். ஆல்கீனுடைய ஃபார்முலா CnH2n. சப்போஸ் இந்த ஆல்கீனுடைய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டே சி வந்து 2 சி இருக்கும். ஒரு சியில் மீத்தின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு சி டு சி தான் டபுள் பாண்டில் இருக்கும். சி டு சி மினிமம் 2 சி இருந்தால் தான் நமக்கு ஆல்கீன் குரூப்பும் ஆல்கைன் குரூப்புக்குமே. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் ஆல்கீனே நமக்கு வந்து ஈத்தீன் தான். இப்போ ஈத்தீனில் 2 சி, ஸோ 2 C2H4. ஸோ 2 சி இங்கே ஒரு சீலேருந்து 4 வேலன்சி தான் இருக்கணும். இங்கே 2 போயிடுச்சு, மீதி இங்கே 2. இது அப்படியே எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் 2 சி போட்டுக்கிறோம். இங்கே டபுள் பாண்டாக இருக்கிறது 4 எலக்ட்ரான் போடுறோம், 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே சிங்கிள் பாண்டு தான் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானாக போட்டுக்கிறோம். நமக்கு எக்ஸாம்பிளில் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. பியூட்டீன், ஹெக்ஸீன், ஆக்டீன் அப்படி தான் கேட்பாங்க. அதனால் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் போட்டு காமிக்கிறேன். இப்போ பியூட்டீன் அப்படின்னா பியூட்னா 4, C4, H2N 2 4 8, C4H8. ஸ்ட்ரக்சர் எப்படி போடுவோம்னா 4 சி போட்டுக்கணும். இந்த டபுள் பாண்ட் எங்கே வேணாலும் போடலாம். நம்ம கன்வீன்ஸுக்காக கடைசியாக போட்டுக்கிறோம். ஒரே ஒரு சீல மட்டும் தான் டபுள் பாண்ட் இருக்கும், மற்றெல்லாம் சிங்கிள் பாண்டு தான். ஸோ இங்கே டபுள் பாண்ட் போட்டுக்கிறோம், இங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கிறோம். இங்கே 4 கோடு போகணும், இங்கே ஒரு கோடு போடுறதால மீதி 3 கோடு. இங்கே 2 போயிடுச்சு, மீதி 2. இங்கே ஆல்ரெடி 2, இங்கே ஒரு 1, 3 போக மீதி 1. இங்கே 2 போயிடுச்சு, மீதி 2. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 ஹைட்ரஜன் இருக்கும். C4H8 ஃபார்முலா. இப்போ இது அப்படியே ஸ்ட்ரக்சர் போடணும்னா இங்கே என்ன மாதிரி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. எத்தனை சி இருக்குது? 4 சி. எத்தனை ஹெச் இருக்குது? இங்கே 3 ஹெச், இங்கே 2 ஹெச், இங்கே 1 ஹெச், இங்கே 2 ஹெச். எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசி சி டு சி மட்டும் டபுள் பாண்ட்னா 4 எலக்ட்ரான் போட்டுக்கோங்க, மற்ற எல்லாத்துலேயும் 2 எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது கூட சேர்த்து ஆல்கைனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்கைனோட ஃபார்முலா CnH2n -2. ஸோ அப்போது இங்கே இதுக்கும் ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 கார்பன் இருக்கணும். ஈத்தைன் தான் ஃபஸ்ட் எலிமெண்ட். C2H2, 2 2s are 4, 4 - 2 2. இப்போ 2 சி ட்ரிபிள் பாண்டில் இருக்குது. ஒரு சிலேருந்து 4 கோடு தான் போகணும்னா இங்கே 3 கோடு பிடிச்சி மீதி ஒரு கோடு. ஸோ ஸ்ட்ரக்சர் இப்படி வரைஞ்சிக்கணும். இங்கே இந்த பாண்டுக்குள்ளே 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர். இது ஈத்தைனுக்கு. இதுலேயும் கொஞ்சம் பெருசாக பியூட்டைன் போடுறோன்னா 4 சி. பியூட்னா 4 சி இருக்கணும். லாஸ்ட் சியில் மட்டும் ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கலாம். அப்போது இந்த சீலேருந்து 4 கோடு தான் போகணும். இந்த சி டு இந்த சீலில் 4 கோடுனா இங்கே 3 போயிடுச்சு, மீதி ஒரு கோடு. இங்கே 4மே போயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன் இது கூட மிங்கிளாக எலக்ட்ரானே நமக்கு இல்லை. 4 தானே இருக்குது, 4மே இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே 4 இருக்கணும், இப்படி 4 இருக்குது. ஸோ இங்கே 1 போயிடுச்சுன்னா மீதி 3. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபார்முலா, நேம், ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க. எல்லாமே நமக்கு போட தெரியணும். ஓகேவா? இதனுடைய நேம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து மீத், ஈத், ப்ரோப் அப்படி இருக்கும். சஃபிக்ஸில் இஎன்இ ஆல்கீன் குரூப்பாக இருந்தால் எங்கெல்லாம் ஏஎன்இ வருதோ அங்கெல்லாம் இஎன்இ வரும். ஆல்கைன் குரூப்பில் எண்டிங்கில் ஒய்என்இ அப்படின்னு வரும்.